கண்ணகி நாடகம் நாம் பார்க்கலாம் வாருங்கள். அரசரிடம் சென்று ஒரு பெண் வந்து நிற்கிறாள் என்று சொல்லுங்கள். அரசே அரசே, நாம் மண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவில் கோர்த்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன தீர்வு கேட்டாயா? கேட்டேன் அல்லவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவன் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறானா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசைக்குள் நுழைகிறார் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் என்னை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் இயக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பால் போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கஞ்சை தேர்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற எதையும் கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாந்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, வார்த்தை அளந்து பேசு. என் கணவனை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்து என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாகி அரசர் கூறிய சிலம்பில் படைமுத்துக்களால் ஆனது. ஆற்றோடு இருந்த இந்த அவைதனிலே அனைவருக்கு உண்மையை உணர்த்துகிறேன். யாரே கோவலர் வென்று பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். இதோ உன் கண்ணனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி சிலம்பை பெற்ற கண்ணகி சிலம்பை கையில் எடுக்கிறார். நீதி தவறாதவன் என்று உன்னையே கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறு செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறிஞருக்கு இழுக்கு